எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் செய்யாத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن من عباد الله من لو أقسم على الله لأبر. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஆனம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய நெல்லிக்குப்பம் நகர மற்றும் சோரவள்ளி ஜின்னத்தரு பள்ளிவாசல்
மஹல்லா ஜமாத்து இணைந்து நடத்துகிற பாக்கியம் நிறைந்த வழிமாறுகளின் நினைவு நிகழ்வான இந்த சிறப்பான நிகழ்வின் தலைவர் நம்முடைய வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய முகமது அன்சாரி பயாசி ஹதரத் அவர்களே, இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஜமாத்துல் உலமாவுடைய நிர்வாக பெருமக்களே, இன்னும் இந்த பள்ளியினுடைய நிர்வாக பொறுப்பாளர்கள், கமிட்டி உறுப்பினர்கள், சங்கை மிக்க முன்னோடிகளே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை அழகாக துவக்கி வைத்து பேசிய என் அன்பு சகோதரர் மேலப்பாளையம் மண்ணின் மகத்துவத்தை இங்கும் நிரம்ப சொல்லி கொண்டிருக்கிற கடலூர் மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் என்னுடைய இனிமையான சகோதரர் அப்துல்சலாம் தாவூதி ஹதரத் அவர்களே, என்னுடைய அன்பு பிள்ளை நம்முடைய வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய பொருளாளர் பாசித் ரஹ்மான் மிஸ்பாயி ஹதரத் அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்வை நிறைவுபடுத்தி நன்றி சொல்லிருக்கிற ஜமாத்துல் உலமாவுடைய நகரத்தின் பொருளாளர் சரபுத்தீன் நிசாமி ஹதரத் அவர்கள், இன்னும் நிறைய பேர்களும் முகமும் தெரிகிறது. சொல்வது எனக்கு பரக்கத். நேரத்தின் அருமையை கவனத்தில் கொண்டு வழிமாறுகள் சொல்வதற்கே வார்த்தைகளையே இனிமையாக இருக்கிறது. வழிமாறுகள் என்று சொன்னாலே வார்த்தைக்கு ஒரு இனிமை கிடைக்கிறது. கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம், பேசும்போது கூடும். மனிதர்களில் அல்லாஹ் கொடுக்கிற பதவிகள் நிறைய இருக்கிறது. அவன் கொடுக்கிற சங்கை நிறைய இருக்கிறது. அவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவுகளில் அவன் தேர்வு நிறைய இருக்கிறது. அவன் பல பேர்களை உயர்த்த காரணமாக்கி வைக்கிற தகுதிகள் நிறைய இருக்கிறது. அந்த தகுதிகளிலும் தேர்வுகளிலும் அந்த அழகிலும் அங்கீகாரத்திலும் விலாயத் ஒரு மகுடம். அல்லாவின் அன்பை பெற்றவர்களுக்கு அவன் கொடுக்கிற பரிசு விலாயத். அந்த பெருமக்கள் அவனோடு ஒரு ஐக்கியங்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள், உறவுகளை வளர்த்து கொள்கிறார்கள். அவர்கள் பேசினால் அவன் செவிதாழ்க்கும் இடத்தில் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானார். அவர்கள் சொன்னால் அவன் கேட்கும் இடத்தில் இருக்கும் பக்குவத்தை தங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கி கொண்டவர்கள். போராடினார்கள், நஃப்ஸை எதிர்த்து போராடினார்கள், வாழ்க்கையின் பொல்லாத வாழ்க்கை எதிர்த்து போராடினார்கள், ஆபத்தை எதிர்த்து போராடினார்கள். இன்னும் அவர்களின் போராட்டம் மனோ இச்சைக்கு எதிராக. மனோ இச்சையை எதிர்த்து போராடியவர்கள். அவர்களை பார்த்தால் அல்லாஹுவின் ஞாபகம் வரும் என்று சொன்னவர்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி இதா ருகு துக்கிரல்லாஹ். யார் வழிமார்கள்? அவர்களை நீங்கள் பார்த்தால் உங்கள் இதயத்தில் ரப்பை ஞாபகப்படுத்தி விடுவார்கள். அல்லாஹ் அந்த முகவரியை நமக்கும் நசீபாக்குவானாக. உள்ள ஓட்டங்களோடு தொடர்புடையவர்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை நெருங்கி போகிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசாக விலாயத்தை கொடுத்தான். அந்த விலாயத்தினுடைய பின்னணி என்பது மிகச்சிறப்பான ஒன்று. விலாயத்துக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற அந்தஸ்தை நீங்கள் பார்த்தால் வியந்தே போக வேண்டும். எங்கெல்லாம் அல்லாஹ் கொண்டு நிறுத்துகிறான் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். சுருக்கமாக உலகத்தினுடைய இயக்கங்களில் பல்வேறு நிகழ்வுகளை அவர்களை முன்னிறுத்தியும் அல்லாஹ் செய்து அழகு பார்ப்பான்.
ஹரம் ஷரீஃபிலே உள்ளே நுழைகிறார்கள். அல்லாமா அபு சயீதுல் ஹர்ராசி ஹரம் ஷரீஃப் உள்ளே நுழைகிறார்கள். கேட்ல ஒருவர் நிற்கிறார் வெளியிலே. அவர் கோலம் கொஞ்சம் பங்கரை, அலைஹி ஹிர்கத்தான், அவர் ஒரு ஆடை உடுத்திருக்க இன்னொரு ஆடை மேலே போட்டிருக்கிறார். ரெண்டும் கொஞ்சம் கிளிசல் ஆடையும் கூட. அவருடைய பார்வை, அவரை பார்க்கிற மற்றவர்களுடைய பார்வை ஏதோ யாசகரின் கோலம்தான் அமைந்திருந்தது. அல்லாமா அபு சயீதுல் ஹர்ராசி ஹரம் உள்ளே நுழையும் போது அவர் மீது பார்வைப்பட்டது. மிகப்பெரிய சூஃபி, மிகச்சிறந்த ஞானி, அல்லாவின் பேரன்புக்கு சொந்தக்காரர் அல்லாமா அபு சயீதுல் ஹர்ராசி. அவரை பார்த்த உடனே மனசில் நினைச்சாங்களாம், இன்னஹாதா வ அஷ்பாஹு கல்லுன் அலன்னாஸ், இவர்கள் மற்ற மக்களுக்கு சுமையா இருக்கிறார்களே, இவங்க மக்களுக்கு சுமையா இருக்கிறாங்களே நினைச்சாங்க. யாரு? அல்லாமா அபு சயீதுல் ஹர்ராசி. என்ன ஹரம் உள்ள வர்றோம், யாசகம் கேட்குறாங்க, கொடுக்க காசு இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். புனித இடம், ரப்பை பார்க்கிற இடம், ரப்பே பல பேர்களுக்கு கிடைத்த இடம். அல்லாஹ் நமக்கும் ஹரமில் போகிற போதெல்லாம் ரப்பே கிடைக்க தௌஃபீக் செய்வானார். அந்த இன்பத்தை நான் எங்கேயுமே பெறல. காபாவை பார்த்த போது, தவாஃபில் ஈடுபட்ட போது, ஹரம் ஷரீஃபில் இருக்கிற போது கிடைக்கிற நிம்மதியும் பேரின்பமும் வேறு எந்த ஒன்றிலும் கிடைக்க பெற முடிவதில்லை. அத்தனை பெரிய இன்பத்தை பொழியும் இடம். அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே நுழைகிறோம். இது போன்ற யாசகர்கள் கேட்கிற போது கொடுக்கிற வாய்ப்புகள் பல நேரங்களில் இல்லாமலும் இருக்கலாம். எஹராமின் கோலம், காசு பணம் கொண்டு வராமல் வருகிறோம். இவர்கள் சுமையாக இருக்கிறார்களே. இன்னஹாதா வஅஷ்பாஹு கல்லுன் அலன்னாஸ், மக்களுக்கு பாரம் அல்லவா இவர்கள் மனசுல நினைச்சிட்டு காசும் கொடுக்கல, அவங்கள்ட்ட இல்லை, உள்ள நுழைகிறாங்க. நுழைஞ்ச போது எங்கோ ஒரு முசாஃபர் எங்கிருந்தோ வந்திருக்கிறார். அவர் உடனே கூப்பிட்டார், யா அபா சயீத், அபு சயீதே என்றார். அப்படியே நின்று போனாங்க. ஒரு நிமிஷம் உடம்பு உலுக்கி எடுத்த. யார் அவர்? முகவரி சொல்லி கூப்பிடுகிறார், பெயரை சொல்கிறார். அவர் யாரென்றே எனக்கு தெரியாது, என் பெயர் அவருக்கு எப்படி தெரிந்தது? யா அபா சயீத். கூப்பிட்டு சொன்னார், வல்லாஹு யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிகும் ஃபஹ்தரு, உங்கள் மனதில் எண்ணும் எண்ணங்களும் அல்லாஹு அறிந்து கொண்டிருக்கிறான், எச்சரிக்கை என்றார். உங்கள் மனதில் எண்ணிய எண்ணம் அல்லாஹ் அறிகிறான், எச்சரிக்கை. இந்த மாதிரி ஆட்கள் சுமையா இருக்கிறாங்கன்னு எங்களை பற்றி தப்பாக எண்ணினீர்களே, அது மற்றவர்களுக்கு தெரியாது. அது மன ஓட்டத்தில் எழுந்திரித்த எண்ணங்களின் ஓட்டம். ஆனால் அதை அறிபவன் என் ரப்பு எச்சரிக்கை என்றார். தடுமாறி போனேன், திகைத்து போனேன், தவறு செய்து விட்டோமோ என்று உணர்ந்தேன். உடனே அதே இடத்தில் நின்று நான், ரப்பே என்னை மன்னித்து விடு என்றேன். மனதார கேட்டேன். அப்போதும் என் வார்த்தைகளில் நான் மன்னிப்பு கேட்கவில்லை, கல்விலேயே மன்னிப்பு கேட்கிறேன். சூஃபிகள், ஞானிகள் அவங்க இதயத்துக்குள்ளேயே திக்ர் செய்வாங்க, இதயத்துக்குள்ளேயே மன்னிப்பு கேட்பாங்க, இதயத்துக்குள்ளேயே ரப்ப வச்சிருப்பாங்க, இதயத்திலேயே அவன் நினைவில் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா சும்மா இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க இதய துடிப்பு ஒவ்வொன்றும் அல்லாஹ் அல்லாஹ் என்றே இருக்கும். அந்த துடிப்புள்ள இதயம் இரக்கமுள்ள ரப்பு நமக்கும் நசீபாக்குவானாக. நம்ம அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறோம், இதயமோ மௌத்தா போய் கிடக்க. இதய துடிப்பு காணி. என் இதயத்திலே ரப்பு இல்லை, என் இதய துடிப்பில் அல்லாஹ் இல்லை. யாரோ இருக்கிறார்கள், எங்கோ நினைக்கிறேன், எதையோ சிந்திக்கிறேன், எதையோ நினைக்கிறேன், எதையோ சிந்திக்கிறேன், எங்கோ இருக்கிறேன். நாவில் உச்சரிப்பு அல்லாஹ், கையில் உருட்டும் தஸ்பீகு அதன் முகவரியும் அடையாளமும். ஆனால் கல்வோ காலியான கல்வு. யாரும் தங்கலாம்,
யாரும் தங்கலாம். இதில் வித்தியாசப்பட்டவர்கள், ரொம்ப ரொம்ப டிஃபரண்டானவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். கருணை உள்ளவன் அந்த பட்டியலில் அவனை தவிர நம்ம கேட்பதற்கு வேற இடம் இல்லை. அவன் கேட்பதற்கும் நமக்கு தகுதியும் இல்லை. இருப்பினும் அவன் கருணையால் நம்முடைய பெயர்களை பதிவு செய்வான். ஞாமி சொல்லுங்களேன். கிடைச்சிச்சின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை மொத்தமும் சுகமாகிவிடும், நிம்மதியாகிவிடும், மகிழ்ச்சியாகிவிடும். கவலை இருக்கும், கவலை என் காலடியில் தான் இருக்கும். சோதனை இருக்கும், என் காலடியில் தான் இருக்கும். என் கல்பு மங்களத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கும். அதுதான் இறைநேசர்கள். அந்த இதயம்தான் அவர்களுக்கு சொந்தம். யா அபா சயீத், அல்லாஹு யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிக்கும் ஃபஹ்தரூ. அபூ சயீத், உங்கள் மனதில் எண்ணிய எண்ணம் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான், எச்சரிக்கை என்றார். நான் புரிந்து கொண்டேன், தப்பு பண்ணிவிட்டோம். மனசிலேயே தௌபா செய்தேன். அவங்க நாவு திறக்கிறது இல்லை, எல்லாமே கல்புக்குள்ளே, எல்லாமே கல்புக்குள்ளே. தக்பீர் கட்டினா கூட கல்புல அல்லாவை கொண்டே தொழுக முடிகிற வரைக்கும். நம்ம தக்பீர் கட்டும்போது உயர்தரமான கிராத்து நமக்கு நாவுக்கு சொந்தம். கல்போ உலகத்தின் பல்லாயிரம் பாகங்களில் அது உலா வந்து கொண்டிருக்கும். நான் இமாமாக கூட நிற்பேன், மாமுமாக கூட நிற்பேன், இமாமுக்கு அருகாமையில் நிற்பது பாக்கியம் என்றும் நிற்பேன். ஒத்து மொத்தம் கல்பு உலகத்தை சுற்றி கொண்டிருக்கும். வார்த்தைகள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும். அந்த தொழுகை எத்தனையோ பாக்கியங்களை நான் அடைவதற்கு நசீபில்லாமலேயே போய்விடுகிறேன். நசீபில்லாம போகுது. என் இலக்கெல்லாம் நான் சொன்னால் அவன் இசைய வேண்டும். அத்தனை உயர்ந்த வாழ்க்கை அவன் விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான், அவனை நெருங்கியவர்களுக்கு கொடுக்கிறான், அவன் தொடர்பில் நனைந்தவர்களுக்கு கொடுக்கிறான். அந்த தொடர்பில் நனைந்தவர்களில் ஒரு கூட்டம்தான் வழிமாறுகள். ஒரு கூட்டம் அந்த தொடர்புக்குள்ளே வந்தவர்கள். அல்லாஹ் மன்னிச்சிரு, தப்பு பண்ணிட்டேங்கிறான். சொல்லிட்டு நடைபோட காலை தூக்கி ஹரமுக்குள்ளே வைக்கும்போது யா அபா சயீத் மீண்டும் அழைக்கிறார். ஒஹுவல்லதி யக்பலு தௌபத்தன் இபாதிஹி. நில்லுப்பா, அல்லாஹ் தன் அடியார்கள் செய்த தவறை நினைச்சு தௌபா செய்தா தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றார். அடுத்த கட்டம், நீ செய்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். மனசுல செய்த தௌபா. ஒஹுவல்லதி யக்பலு தௌபத்தன் இபாதிஹி. அடியார்கள் தௌபா செய்யும் போது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்கிறார். திரும்பி பார்க்கிறாங்க அபூ சயீதுல் ஹர்ராஸி. அவர் சொன்ன 2 தகவலும் திருக்குர்ஆனின் 2 வசனம். சொந்த செய்தி அல்ல. அல்லாஹு யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிக்கும் என்பதும் குர்ஆன் வசனம். ஒஹுவல்லதி யக்பலு தௌபத்தன் இபாதிஹி திருக்குர்ஆனின் வரி. அவர் சொன்ன அந்த 2 வார்த்தையும் என் இதய துடிப்பில் எழுந்ததை வார்த்தையாக உச்சரித்தார். திரும்பி பார்த்தேன், லா அரா அஹதன், யாருமே இல்லை. அவரை காணல, எங்க போனார் தெரியல. அவர் எங்கே சென்றார்? வழிமாறுகளுக்கு அல்லாஹ் கொடுக்க ஒரு சிஃபத்து, எங்கோ இருப்பாங்க, கொஞ்ச நேரத்தில் எங்கேயோ போயிடுவாங்க. ஊரில் இருப்பாங்க, பாங்கு சொல்லும் போது ஜமாத்து ஹரம்ல இருப்பாங்க. அடுத்த நிமிடம் தையுல் அருளுங்கிறாங்க. தையுல் அருள், பூமி எல்லாம் அப்படி அவங்க கால் வச்ச போது பூமியை சுருட்டிடுவான், அந்த பக்கம் போயிடுவாங்க. நம்ம இன்னைக்கு மணி கணக்கு வச்சு பயணம் செய்ய வேண்டியிருக்குது. அவங்களுக்கு கணக்கெல்லாம் இல்லை. அங்கே இருக்கணும்னு நினச்சிட்டா அங்கே கொண்டு அல்லாஹ் சேர்த்து வச்சிடறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படியான வாழ்க்கைக்கு சொந்தமான இறைநேசர்களை நம்முடைய காலத்திலும் வாழ வைத்திருக்கிறான். நமக்கிடையேயும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம பார்வை போய் அவங்க மேலே விழுந்திருக்காது. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகப்படுத்துவோம், யாரையும் லேசாக அலட்சியமாக எடை போட்டு விடக்கூடாது. அங்கே நின்றவர் சராசரி ஒரு முசாஃபரின் கோலம். வஅலைஹி ஹிர்கத்தான், 2 கந்தாடை உடுத்திருக்கிறார், கிழிந்த ஆடை. அறம் ஷரீஃபில் தான் நிற்கிறார்.
கிழிந்த ஆடை. அவரை பார்த்த போது முசாபருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. யாசகம் கேட்கிறவங்க நிற்கிறாங்க. அப்படி யாரையும் எடை போட்டு விடாதீர்கள். அல்லாவின் நேசர்களை பொறுத்த வரையில் தங்களை அடையாளம் காட்டவே விரும்ப மாட்டார்கள். சாதாரணமாகவே வாழ்வார்கள். கோலம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் குணம்தான் ரொம்ப அழகா இருக்கும். நம்ம பல பேருக்கு கோலம்தான் அழகா இருக்குது, குணம் அவ்வளவு கேவலமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வலிமார்கள் குணத்தில் சிறந்தவர்கள் என்று எழுதுகிறார்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குணத்தின் வாரிசாக, எந்த குணத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்களோ அந்த குணத்தில் வலிமார்கள் மகுடம் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்வாங்க, நாளை மறுமையில் சுவனபதியில் என் அருகாமை உங்களுக்கு வேணுமா? நாளை மறுமையில் சுவனபதியில் என் அருகாமை உங்களுக்கு வேணுமா? என் பக்கத்தில் நீங்கள் வந்து இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பக்கத்தில் போய் உட்கார்றதுங்கிறது அது அவ்வளவு இலகுவானதா? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருகாமை அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. மறுமையில் என் அருகாமையில் இருக்க வேண்டுமா? அப்படி இருப்பதில் உங்களில் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் யார் என்று சொல்லட்டுமா? அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, உயர்ந்த குணத்தோடு அழகான குணத்தோடு இந்த மண்ணில் வாழ்ந்து விடுவீர்களேயானால் மறுமையிலும் சுவனத்திலும் என் பக்கத்தில் இருக்கும் நசீபு கிடைக்கும் என்றார். அல்லாஹ் அந்த குணத்தை நமக்கு நசீபாக்கட்டும். அந்த குணம் வலிமார்களுக்கு சொந்தம். மிக உயர்ந்த குணம். கோபப்படுத்தினவங்கள்ட்ட கூட கோபப்படுறதில்லை, கோபம் மூட்டியவர்களிடத்துல கூட கோபப்படுறதில்லை. சஞ்சலம் தந்தவர்களுக்கு மறுபக்கம் சஞ்சலம் தருவதில்லை. தீமைக்கு கூலி தீமை இல்லைங்கிறான் அல்லாஹ். தீமைக்கு கூலி தீமை இல்லை. வலிமார்களுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையாக அது மலர்ந்து நிற்கும். அவுலியாக்கள் என்று சொன்னால் சில பேருக்கு அதிர்ச்சியாகவே இருக்கிறது. ஏதோ வித்தியாசமான ஒரு பார்வை, ஏதோ கண்மூடித்தனமாக சில பேர் அவுலியாக்களை நம்பி இருக்கிறார்கள் என்று நினைப்பு. அத்தனையும் தவறானது. அத்தனையும் நம்முடைய கற்பனைகள். வலிமார்கள் நபியின் வாரிசுகள், அழகான சுன்னத்தின் சொந்தக்காரர்கள், உயர்ந்த குணத்தின் பாக்கியமானவர்கள், அல்லாவின் பேரன்பை பெற்றவர்கள், நொடி பொழுது ரப்புக்கு மாறு செய்யாதவர்கள், கற்பனையிலும் அவனுக்கு இணையை சிந்திக்காதவர்கள். ஷிர்க் என்பதில் கற்பனைக்கு கூட அப்பாற்பட்டவர்கள் வலிமார்கள். அழகிய குணம், சிறந்த நடவடிக்கை, சீரிய பண்புகள், உயர்ந்த வணக்கம், இலக்கும் லட்சியமும் அல்லாவே நோக்கம். முகஸ்துரியெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது, பேரு விருப்பம் இருக்காது, புகழ விரும்புறது இல்லை. யார் வலிமார்கள்? நான் அவர்களை நேசிக்க வேண்டிய கடப்பாடுக்கு சொந்தக்காரன். அவர்களை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு வலிமார்களை எப்படியோ வித்தியாசமாக சித்தரிக்கப்பட்டு, வலிமார்களை பற்றி நம்ம பேசிட்டாலே சில பேருக்கு அதிர்ச்சி. வலிமார்களுக்கு பின்னால் இவங்க போகிறாங்க அப்படின்னாலே என்னமோ நம்ம மூடர்களை போல் கற்பனைகள். எங்கே சருகுகிறீர்கள்? எங்கே தவறு செய்கிறீர்கள்? எங்கே நீங்கள் போகிறீர்கள்? அருமையான பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அல்லாஹ்வினுடைய நினைவே வாழ்க்கையாக கொண்ட அந்த நன்மக்கள் எத்தனை உயர்ந்த இடத்திற்கு போய்விட்டார்கள் தெரியுமா? சிந்திக்க முடியாத இடத்தை எட்டி பிடித்தவர்கள் இறைநேச பெருமக்கள். பக்தாதிலே ஒருவர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்க வருகிறார். அவங்களுடைய துவா வாங்கணும் வந்தார். பக்தாதின் பெருநகரில் அப்துல் காதிர் ஜீலானியினுடைய சந்திப்பு கிடைக்கணும், துவா வாங்கணும். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி வலிமார்களின் அரசர். அவர்கள் உலகத்தில் அவர்கள் அல்லாவை லட்சோப லட்ச இதயங்களில் மூச்சு விட வைத்தவர்கள், லட்சோப லட்ச இதயங்களில் அல்லாஹுவின் நினைவை கொண்டு பதித்தவர்கள். அப்படிப்பட்ட வலிமார்களை கொண்டே இந்த தீன் ஜொலித்தது, இந்த தீன் பரவியது. இந்த தீனை உலகம் அறிய செய்கிறார்கள். இன்னும் இப்படியும் சொல்வேன், இந்த தீனை உயிர் வாழ வைப்பதற்கே வலிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். வலிமார்கள் இல்லையெனில்
தீனின் வளர்ச்சியே இல்லை. ஆங்காங்கு அவர்களை உயிர் வாழ வைப்பான் அல்லாஹ். அந்த பெருமக்கள் பல்லாயிரம் இதயங்கள் அல்லாஹ்வுடைய நினைவில் உண்டாக்கி வச்சிருவாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திப்பதற்கு பக்தாதினுடைய பெருநகரில் ஒருவர் வருகிறார். வரும்போது அவர் பக்தாதை கடந்து வந்தபோது பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரீச்சம் தோட்டத்தை பார்க்கிறார். அதன் அழகு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த தோட்டத்தை கொஞ்சம் ரசிக்கிறார். கொஞ்சம் அதன் வாசலுக்குள்ளே வந்து அந்த மரங்களை பார்த்தால் உயர்ந்த கனிகள் அங்கே இருக்கிறது. பொதுவாக பேரீச்சம் பழம் என்பது அதனுடைய வகை இருக்குது பாருங்க, பல வகை. நமக்கு பேரீச்சம்பழம்னு பேரை சொல்லிவிடுவோம். நீங்கள் சவுதிக்கு போயிட்டு அரபுக்கு போயிட்டு மதீனாவுக்கு போனால் பேரீச்சம்பழம்னா என்ன பழம்னு கேட்பாங்க. அத்தனை பேர்களுக்கு சொந்தம். ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு ருசி, ஒவ்வொரு தகுதி. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரீச்சம்பழத்தை குறித்து தினம் இந்த பழத்தில் 7 பழம் சாப்பிடுகிறவர்கள், இன்னொரு செய்தியில் 21 பழம் சாப்பிடுவார்கள், அன்று பகல் எந்த விஷமும் அவர்களை பாதிக்காது என்றார்கள். அஜ்வாவுடைய பழம் குறித்து பேசுவாங்க. நபி பெருமானார் தன் திருக்கரத்தால் மதீனாவில் நடுவிய மரம் அது. அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுகிற போது எந்த விஷம் கூட உங்களை பாதிக்காது. பேரீச்சம்பழத்துக்கென்று உயர்தரமான சக்திகள். மனிதனுடைய உடலில் சாப்பிட்ட அடுத்த நிமிடம் தேவையான கலோரியம், தேவையான ஹெல்த்து, தேவையான அனைத்து சக்திகளும் உடலோடு பிளட்டோடு கலந்து கொள்ளும் சக்தி பேரீச்சம்பழத்திற்கு உண்டு. எந்த எனர்ஜி இழந்திருக்கிறோமோ அந்த எனர்ஜியை உடனே கொடுக்கிற தாக்கத்துடையது பேரீச்சம்பழம். அதனால்தான் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கிற போது பேரீச்சம் பழம் கொண்டு நோன்பு திறங்கள் என்றார்கள். அது வெத்து வார்த்தை அல்ல. பேரீச்சம்பழத்தை வச்சு நோன்பு திறக்கிறது நபியின் உத்தரவு, சுன்னத்து. அது ஒரு அடிப்படை. அதன் நோக்கம் இத்தனை மணி நேரம் நீ எதையெல்லாம் சாப்பிடாமல் எலர்ஜி இருக்குமோ அந்த எலர்ஜியை ஒரு பழத்தை உள்ள போட்டுட்டோம்னா தேவையான உடம்புக்கு தேவையான எலர்ஜி வந்து கிடைத்து விடும். என் பெருமான் சொன்ன வாழ்க்கை அத்தனையும் என் ஆரோக்கியத்திற்காக, என் உயர்வுக்காக, என் வளர்ச்சிக்காக, என் இறை நெருக்கத்திற்காக, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு மங்கா புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த மண்ணில் மகுடமாக நான் திகழ வேண்டும் என்பதற்காக உத்தம நபியின் அத்தனை அறிவுரைகளும் அந்த அறிவுரைகளை வாழ்க்கையாக்கி, வணக்கமாக்கி, அவர்களின் கொள்கையாக்கி, லட்சியமாக்கி தன்னை ஏற்றுக்கொண்ட இடத்தில் நின்றபோது வழிமாறுகள் மக்களிடத்தில் மங்கா புகழை, குடும்பத்தில் மகத்தான பெயரை, சமூகத்தில் உயர்ந்த இடத்தை, அல்லாவின் பார்வையில் தேர்ந்தெடுக்கப்படும் தகுதியை பெற்றார். வழிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கை நபியின் சுன்னத்துக்கு அப்பாறு இன்னொரு வாழ்க்கை அல்ல. நபியின் சுன்னத்துக்கு அப்பாறு ஒரு வாழ்க்கை அல்ல. நபியின் சுன்னத்தில் அத்தனையையும் அவர்கள் பார்த்தார்கள். நபியின் சுன்னத்தில் நமக்கு சாதகமானதை பார்த்தோம், பாதகமானதை விட்டோம். நமக்கு கொஞ்சம் லைஃப் வந்தா இறங்கினோம், இல்லைன்னா ஒதுங்கினோம். நம்ம அந்த ஸ்டேஜ் கிட்ட போக முடியல. அப்படியே கொஞ்சம் அப்படியே எப்போ நம்ம சூழல்லாம் எப்படின்னா நம்ம கொஞ்சம் அப்படி மனசுக்கு ஒத்து வந்தா எடுப்போம். மேட்டாக்கில் நம்ம வாழ்க்கை, அவர்கள் உள்வாங்கி கொண்ட வாழ்க்கை, உள்ளே நுழைந்து அதிலே முழுமையாக தங்களை சுழற்சியாக்கி கொண்ட வாழ்க்கை, அங்கே ஜெயிக்கிறார்கள் வழிமார்கள். அந்த பேரீச்சந்தோப்புக்குள்ளே போய் பார்க்கிறார். அதன் ரசனை, அதில் இருக்கிற கவர்ச்சி, நூற்றுக்கணக்கான மரங்களை, வித்தியாசமான மரங்களை. அவர் கொஞ்சம் வியந்து போய் இந்த மரம் யாருக்கு இந்த தோட்டம் என்று கேட்டார். இது முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு உள்ள தோட்டம் நாங்களாம். அவர் பார்க்க வந்திருக்கிறதே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க துவா வாங்கணும். இந்த தோட்டம் அவங்களுக்கு சொந்தம். பரவாயில்லையே, இவ்வளவு அருமையான ரம்யமான அற்புதமான தோட்டத்திற்கு சொந்தக்காரங்களா? சரி, மனசில் வச்சுக்கிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் அவர் நடை ஓடுகிறார். பயணத்தில் கொஞ்சம் நகர்கிறார். நகர்ந்த அடுத்த ஒரு சில பாகங்களை கடந்த போது அங்கே திராட்சை தோட்டம். திராட்சை அப்படிங்கிறது பெருமானார் விரும்பி சாப்பிட்ட கனிகளில் ஒன்று திராட்சை கனி. இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிற பல நோய்களை சுகமாக்குற பழங்களில் திராட்சையும் ஒன்று.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை விரும்பி சாப்பிடுவாங்கன்னா அது அவர்களினுடைய தனிப்பட்ட நோக்கத்துக்கு மட்டுமல்ல, அதன் பின்னணியில் அதை சாப்பிடுகிற போது ஏற்படுகிற பயன்பாடுகளை அவர்கள் உண்ணும் பொருளும் பாடம் நடத்தும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ண பொருள்கள் பாடம் நடத்தும். திராட்சை ரொம்ப ரொம்ப உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம். அந்த தோட்டத்தை பார்க்குறார், நல்ல கனிகள், அழகான கனி. தோட்டம் முழுவ பார்த்தாச்சுன்னா அந்த கனிகள் அப்படி சுற்றிச்சு இந்த கொடி மலர்ந்துருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த திராட்சை தோட்டம் யாருக்கு என்று கேட்டார். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானிக்கு உள்ள தோட்டம். நாங்கள் பேரீச்சம் தோப்பு அவர்களுக்கு, திராட்சை தோப்பு அவங்களுக்கு தான் சொந்தம். அது நூற்றுக்கணக்கான நிலப்பரப்புகளை கொண்ட தோட்டம். சரி, மனசில் உள்வாங்கி கொண்டு அடுத்து வருகிறார். பிரம்மாண்டமான அரண்மனை போல் ஒரு கட்டிடம் நிமிர்ந்து நிற்க, அந்த கட்டிடத்தை பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே ரசனை உற்று நின்றார். யாருடைய இல்லம் என்று கேட்டார். அப்துல் காதர் ஜிலானி வீடுன்னாங்களாம். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி வீடு. உடனே உள்ளே வருகிறார். வரும்போது வாசலில் ஏறும்போது மனசில் ஒரு சின்ன சலனம். நம்ம அல்லாஹ்வுடைய நேசரை பார்க்க வர்றோமா அல்லது உலக பணக்காரரை பார்க்க வர்றோமா? அல்லாஹ்வுடைய நேசரை தான் பார்க்க வந்திருக்கிறோமா, இல்லை இந்த மண்ணில் எல்லா பாக்கியம் கொடுக்கப்பட்ட ஒரு செல்வந்தரை பார்க்க வந்திருக்கிறோமா? ஒரு செல்வந்தரின் இல்லம் வந்ததை போல் இருக்கிறதே என்ற ஒரு மன உறுத்தல் அவருக்கு. உள்ளே வந்தால் பாப்பா உட்கார்ந்துருக்காங்க. கௌசுல் ஆலம், மெய்நிலை கண்ட ஞானி அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. சங்கையான தாய்மார்களும் இதயத்தில் பதிவு செய்யணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டும். வலிமார்களின் வரலாறை சொல்லி வார்த்தெடுங்கள். அவர்களின் பாடத்தை நடத்துங்கள். யார் வழி என்று சொல்லுங்கள். அவர் தன்னலத்திற்காக வாழ மாட்டாரே, அவரே வழி என்று சொல்லுங்கள். இதயமெல்லாம் அல்லாவின் துடிப்பிற்குமே அவரே வழி என்று சொல்லுங்கள். பாவத்தின் மீது வெறுப்புற்றிருப்பாரே, அவரே வழி என்று சொல்லுங்கள். அவர் இரவெல்லாம் இறைவனோடு விழித்து கொண்டிருக்குமே, அவரே வழி என்று சொல்லுங்கள். ஹராமின் மீது வெறுப்புற்றிருப்பவரே வழி என்று சொல்லுங்கள். குணங்களில் முத்தாய்ப்பானவர்களே வழி என்று சொல்லுங்கள். அருமையான குடும்பத்தை அழகாக நடத்துபவர்களை வழி என்று சொல்லுங்கள். யாரையும் பகைத்து கொள்ள மாட்டார்கள், பகைவர்களையும் நண்பர்களாக மாற்றுவார்களே, அவர்களே வழி என்று சொல்லுங்கள். இல்லை இல்லை, இவர்களை வைத்தே இந்த உலகத்திற்கு அழகு கொடுப்பான் அல்லாஹ், அவர்களே வழி என்று சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துங்கள். பிஞ்சி உள்ளத்தில் பதிவாகட்டும் யார் வழி. இந்த வலியுல்லாக்கள் தான் இந்த மண்ணின் பேரரசர்கள். இந்த வலியுல்லாக்கள் தான் நாம் தீனில் நிலைப்பு காரணமானவர்கள். இந்த வலியுல்லாக்கள் தான் இதய துடிப்பில் அச்சம் இல்லாமல் தீனை பரப்பியவர்கள். அச்சமே இல்லை. உலகத்தில் தீனை சொன்னதில், வாழ்ந்ததில், வாழ வைத்ததில் அச்சம் இல்லை அந்த பெருமக்களுக்கு. ஒரு மனசில் ஒரு துடிப்பு வந்துச்சு. நான் இங்கே நிறைய வரலாறுகளை என் ரப்பு என் நாவில் பேசவும் கூடும். ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையாகட்டும், பாடமாகட்டும், படிப்பினையாகட்டும். ஒரு வழியின் வரலாறு உங்கள் குடும்பத்தின் தலைவிதியை மாற்ற வேண்டும். நான் அப்படி வாழ வேண்டுமே என்ற உணர்வு வர வேண்டும். அதுதான் இந்த வரலாற்றின் நோக்கம். வலிமார்களை நான் மேலோட்டமாக பேச விரும்பல. வலிமார்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று நான் சொல்வதோடு நிறுத்தவில்லை. அந்த நின்ற இடத்தில் வாழ்ந்து காட்டிய விதத்தையும் சொல்லி காட்டுகிறேன். நீங்கள் வாழ வேண்டுமே, ஆசைப்பட வேண்டுமே, அந்த பெருமக்களை நேசிக்க வேண்டுமே, அந்த நேசத்திற்கு பின்னால் நேசிப்பவர்களோடு நீ இருப்பாய் என்று நபி அவர்கள் சொன்ன வார்த்தை எனக்குள்ளேயும் உண்மையாக வேண்டுமே. அல்மரு மாமன் நஹப், ஒரு மனிதன் தான் யாரை நேசிப்பானோ அவர்களோடு. நான் என் நபியை நேசிக்கிறேன், அவர்களோடு இருக்க வேண்டும். சஹாபிகளை நேசிக்கிறேன், அவர்களோடு இருக்க வேண்டும். அல்லாவின் அன்பர்களான நேசர்களை, வலிமார்களை, சாலிஹீன்களை, பாக்கியமுடையவர்களை நேசிக்கிறேன். ஏன்? அவர்களோடு நான் என் மறுமை பயணத்தை தொடர வேண்டும். சுவனபதியிலும் அவர்களின் திருமுகம் எனக்கு மங்களமும் மகிழ்ச்சியும் அளிக்க வேண்டும். மனசில் வச்சுக்கிட்டா, ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரு பெரிய பணக்காரர்,
கௌசநாயகம் பேரீச்சம் தோட்டம் என்ன, திராட்சை தோட்டம் என்ன, எத்தனை பெரிய பங்களா. உள்ளே வந்த உடனே சலாம் சொன்னாங்க, பதில் சொன்னாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் பாவான்னாங்க. சந்தேகம் பாவான்னாங்க. கௌசுல் ஆதம் சொன்னாங்க, உன் சந்தேகத்தை நீ சொல்றியா நானே சொல்லட்டுமான்னு கேட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி தங்களிடத்தில் கேட்க வேண்டும், அதை நீ சொல்கிறாயா நான் சொல்லட்டுமா? என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இதய ஓட்டத்தோடு ஒரு தொடர்பு, கல்வின் ஓட்டத்தோடு தொடர்பு. ஏன் தெரியுமா? தங்கள் கல்வை அழகாக்கிய போது உங்கள் கல்வின் வெளிச்சம் அங்கே தெரிகிறது. நாம் கரைப்படுத்தினோம், அழுக்காக்கினோம், பாவமாக்கினோம். வெளியில் தான் இத்தனை அழகான ட்ரெஸ், அதற்குள் ஒரு அழகான பெனியன், அதற்கு மேல் என் முகத்திற்கான ஒரு அலங்காரம், அழகு, எல்லாவற்றையும் உண்டாக்குவதற்கு எந்த ஒரு வகையிலும் நான் சோர்வடைவதில்லை. 10 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் வர்றதுக்கு, பரவாயில்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் முகத்தை அழகுபடுத்திட்டு லேசாக ஒரு பவுடரையும் அத்தரையும் பூசிக்கிட்டு ஒரு மிழுக்கிற ஒரு வெள்ளாடையை கூட நான் அணிந்தால்தான் என் மன நிறைவு. அந்த பெருமக்கள் அந்த கவனத்தில் கொஞ்சம் குறைவானவர்கள் கல்வை சரியாக்கி கொண்டு தக்பீர் கட்டிய போது அவங்க முகத்தை பார்த்தவருக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் நசீபாக்கினார். அவங்க முகத்தை பார்த்தவர்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வெளி அலங்காரத்திலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், எத்தனை பேர் உங்கள் உள்ளத்தை அழகாக்க முயற்சி செய்தீர்கள்? நான் பகிரங்கமாகவே கேட்கிறேன், கல்வியாளர்களை கேட்கிறேன், சராசரி தாய்மார்களை கேட்கிறேன், எத்தனை பேர் உங்கள் பிள்ளை வளர்ப்பில் உள்ளங்களின் அழகில் கவனம் செலுத்தினீர்கள்? நான் தொழுத போது என் உள்ளம் என்னோடு பயணிக்க மறுத்ததே, அதை குறித்து கவலைப்பட்டவர்கள் எத்தனை? நான் திக்ரு செய்யும் போது என் நாவின் உச்சரிப்போடு என் உள்ளம் இணைவதற்கு மறுப்பு காட்டியதே, அதன் மீது ஆத்திரப்பட்டவர்கள் எத்தனை பேர்? இன்னும் நான் உள்ளம் ஒத்துழைக்கிறதோ இல்லையோ, அல்லாண்டு ஒரு 10 நிமிஷம் சொல்லிட்டு தஸ்மீ கீழே வைக்க பழகினேன். நான் தக்பீர் கட்டிய போது என்னோடு ரப்பை நோக்கி பயணிக்க என் உள்ளம் ஏற்றுக்கொண்டதோ இல்லையோ, வேக வேகமா 4 ரக்காத்தை 3.25 நிமிஷத்தில் முடிச்சிட்டு உட்கார பழகினேன். கவலைப்பட்டவர்கள் எத்தனை? அதற்காக முயன்றவர்கள் எத்தனை? நீ சொல்கிறாயா நான் சொல்லட்டுமா? உனக்கு என்ன சந்தேகம்பா? இல்லை பாவா, நான் கேட்குறேன். வர்ற வழியில் பேரிச்சம் தோப்பை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது தங்களுடைய தோப்புன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பான்னா. வலிமார்கள் பொய் சொல்கிறது இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. நம்ம சூழ்நிலைக்கு பொய் சொல்லிக்கிறோம், அதுக்கு ஆதாரம் வச்சுக்கிறோம். சந்தர்ப்பம் ஒன்றும் தப்பு இல்லை, எந்த சந்தர்ப்பம் தப்பு இல்லை. ஏதோ ஒரு 2 சந்தர்ப்பத்தை ரசூல் கொடுத்தாங்க. அதில் ஒன்று மனைவிட்ட எப்போது பொய் சொல்லிக்கிறலான்னாங்க. பெண்கள் வேறு இருக்கிறாங்க, கவலையாக இருக்குது. மனைவிட்ட வேணால் பொய் சொல்லிக்கிறலாம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களுக்கு சொல்கிறேன், எதுக்கு தெரியுமா? அவங்கள சந்தோஷப்படுத்தணும், மகிழ்விக்கணும். அவங்க சந்தோஷத்தை சில நேரத்தில் அவங்களால நம்மள்கிட்ட கிடைக்கப்படுறது இல்லை. எப்பவும் நம்ம கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறத அவங்க விரும்புறது இல்லை. அவங்கள சந்தோஷப்படுத்த சில நேரத்தில், எம்மா சீதேவி உன்ன மாதிரி துன்யாவிலேயே யாரும் இல்லை, அந்த அம்மா அப்படியே ஹாப்பி ஆகிடுவாங்க. அவங்க மகிழ்ச்சிக்கு கூட ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள மார்க்க அனுமதிச்சிச்சு. அப்படின்னா அங்கே நோக்கம் என்ன? பொய் சொல்லும் இடத்தில் நீ நின்றாவது உன் மனைவி மகிழ்ச்சி பெற வேண்டும் என்றால் எத்தனை வாய்ப்புகள் கிடைத்து என் மனைவியின் மகிழ்ச்சியை பாழாக்கினேன், வீணாக்கினேன், சஞ்சலப்படுத்தினேன். கண்ணீர் வடிக்கிற போது அதை பார்த்து நான் ரசித்தேன். அல்லாஹ்விற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? உங்கள் மனைவி அவர்களின் மகிழ்ச்சி, உங்கள் மனைவி அவர்களின் சந்தோஷம், உங்கள் மனைவி அவர்களின் நிம்மதி, அத்தனை குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மனைவியை சங்கடப்படுத்தும் கணவன் அவன் நல்ல மனிதனே இல்லை. அவன் எங்கே அல்லாஹ்வை அடைய முடியும்? அவன் அன்பை பெற முடியும்? அவன் நெருக்கத்திற்கு தகுதியாக முடியும்? பொய் சொல்றதுலாம் இல்லை வலிமார்கள். ஆமாப்பா பேரிச்சந்தோப்பு நமக்கு தான் சொந்தம்னா,
பாபா அப்புறம் கொஞ்சம் தொலை வந்தேன், திராட்சை அம்மியமான அந்த தோட்டம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, அதுவும் தங்களுக்குள்ள. ஆமாப்பா நமக்குள்ளதான்னாங்க. பாபா அந்த அரண்மனை மாதிரி வீடு, ஆமாப்பா இவ்வளவும் தங்களுடைய துவாவுக்கு தான் வந்தேன். வாப்பா அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது, என் ரப்பு இருக்கிற இடத்தில் இவைகள் எந்த ஒன்றுக்கும் இடம் இல்லை என்றார். அவை இருக்கும் இடத்தில் அவைகள் இருக்கிறது, என் ரப்பு தங்கும் இடத்தில் இவைகளுக்கு இடம் இல்லை. தோப்பு அங்க இருக்குது, திராட்சை தோட்டம் அங்க இருக்குது, அரண்மனைக்கு கீழே நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் கல்புல அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான், என் கல்புல அல்லாஹ் மட்டும்தான் இருக்கான். நம்மளும் அப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கலாம், முடியாது. அல்லாஹ்வை தவிர எல்லாத்தையும் கல்புல கொண்டு சுமந்துருவோம். அல்லாஹ்வை தவிர எல்லாம் நம்ம கல்புக்குள்ள வந்துடும். யார் வழிமார்கள்? உலகம் காலடியில், சுகம் அவர்களை தேடி வந்தது, சொத்துக்கள் குவிந்து கிடந்தது, பொருளாதாரம் அவர்கள் மீது நடந்தது. தோட்டம் என்ன, துறவுகள் என்ன, அரண்மனை என்ன, அத்தனையும் கொடுத்து அல்லாஹ் அழகு பார்த்தான்? இல்லை, அல்லாஹ் சோதித்தும் பார்த்தான். எத்தனை கொடுத்தாலும் அதை பெற்றாலும் அவர்கள் என் நினைவை விட்டும் விலக மாட்டார்கள் என்பதை அல்லாஹ்வே உலகத்திற்கு உணர்த்தினான். எத்தனையை கொடுக்கிறேன் என் வழிமார்களுக்கு, கனவில் கூட என்ன விட்டு அவங்க தூரமாக மாட்டார்கள், விலக மாட்டார்கள் என் வழிமார்கள். நேரமெல்லாம் ஒன்றும் கேட்டுக்கிறது இல்லை. உலமாக்கள் நம்ம சங்கை மிக்க சகோதரர்கள், ஆனாலும் எனக்கென்று டைம் தெரியும், அந்த நேரத்தில் முடிப்போம். ஏன்னா இந்த பேச்சையெல்லாம் குறிப்பிட்ட நேரத்திலெல்லாம் முடிக்க முடியாது. நீங்கள் உள்வாங்க வேண்டும். இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நான் தகுதியாகணும். என் ரூஹு அடங்கிறதுக்குள்ள, உலகத்திலிருந்து நான் விடைபெறதுக்குள்ளால் அவன் நேசன் என்ற பெயரோடு விடைபெற வேண்டும். எப்படி மௌத்தாகிறது? சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு அல்லாஹ்வையே தொடர்பு இல்லாமல் மௌத்தா போறதா? மக்கள்கிட்ட பேரையும் புகழையும் வாங்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாராட்டுக்களை பெறாமல் மரணிப்பதா? இன்னைக்கு பார்வை, சிந்தனை, கவனம், சேவை எல்லாத்திலையும் 4 பேர் பாராட்டணும், 4 பேருடைய அன்பை பெறணும், மக்கள் நமக்கு உயர்வை கொடுக்கணும், பரிசை கொடுக்கணும், பாராட்ட கொடுக்கணும். அவரை மாதிரிலாம் யாரும் சேவை செய்ய முடியாது. அவர் மார்க்கத்துக்கு என்ன சேவை செய்கிறார், சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்கிறார், அவர் சேவைக்கு நிகர் யாரு? இந்த பேரும் புகழும் அல்லாஹ்வை நம் கண்ணை விட்டுமே மறைத்து விட்ட இந்த நிலையிலெல்லாம் நமது ரூஹு அடங்கினால் என் மன்னரையாவது அழகாக இருக்குமா என்று நான் உங்களை கொஞ்சம் நிதானமாகவே சிந்திக்க சொல்லுகிறேன். அவன் பாராட்டுக்களை நான் பெற வேண்டும், அவன் அன்புக்கு நான் சொந்தமாக வேண்டும், அவன் நெருக்கத்துக்குள்ளால் என் மொத்த வாழ்க்கையும் இருக்க வேண்டும். எங்கே எந்த மனிதர்களை பார்த்தாலும் துவா செய்வாங்களாம், அல்லாஹ் அவரை நல்லாக்கி வச்சிருப்பாங்க. யாராவது பாவம் செய்வதை கண்டா கோவப்படுறது இல்லை, அவரை தட்டி கொடுப்பாங்களாம், கட்டி அணைச்சிக்கிடுவாங்களாம். அவங்கள கட்டி அணைக்கும் போது தன்னுடைய கல்பை அவங்க கல்போடு அணைச்சி அல்லாஹ் இந்த வெளிச்சத்தை அங்கே கொடுத்துருப்பாங்க. பாவி, அவன் பாவியையும் கட்டி அணைத்து கல்போடு கல்பை இணைச்சி வச்சிருவாங்க. வழிமாறுகள் வெறுப்பில்லாத ஒரு வாழ்க்கை, ரசிக்கத்தக்க ஒரு உலகம் அவர்களுக்கு. இந்த உலகம் யாரின் மீது முகம் சுண்டிக் கொள்வதில்லை இந்த பெருமக்கள். உணவுகள் என்று வரும்போது எந்த உணவையும் குறை சொல்வதும் இல்லை. அல்லாஹ் நம்முடைய நாவுக்கு நசீபாக்கி தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து வரலாறு சொல்கிற ஒரு ஹதீஸ், பெருமானார் எந்த உணவையும் குறை சொன்னதில்லை. அதில் எவ்வளோ பெரிய பாடம். நம்ம சமைச்சு தர்றவங்கள்ட்ட உணவு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்க. எத்தனை இதயங்களை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை. நம்ம உணவை குறை சொல்லாமல் சாப்பிட்டுட்டோம்னா, நம்ம வீட்டில் நம்ம மனைவி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஸ்ரீதேவி அற்புதமான உணவுன்னு சொல்லி பாருங்களேன், அந்த அம்மா சந்தோஷத்தில் எங்கேயோ போயிடுவாங்க. நாளைக்கு உணவு இன்னும் ருசியாயிடும்.
நம்ம மனைவியை குறை சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் தேடிக்கிட்டு இருக்கோம். அது அன்னைக்கு பார்க்க அந்த அம்மா உப்பு போடாமல் சமைச்சிரும், பொருத்தமான காரணம் கிடைச்சிக்கிடும். சட்டியும் பெட்டியும் வீட்டில் வேகமாக தூக்கி போடுகிற இடத்தில் வந்தது மாத்திரமல்ல, உன்னை கல்யாணம் முடிச்சதுலேருந்து உப்பு இல்லாத இவனை தான் திங்கிறேன்பார். நான் கல்யாணம் முடிச்ச காலத்திலிருந்து நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன். குறை சொல்லும் வாசலில் நின்று விடாதீர்கள், விலாயத்தின் வாசலில் நுழைய முடியாது. குறை சொல்லும் வாசலில் நிற்காதீர்கள், விலாயத்தின் வாசலில் நுழைய முடியாது. வழிமார்களின் வாழ்க்கையில் அவர்கள் குறையில்லாத ஒரு வாழ்க்கை. உணவை, உடையை, பொருளை, மனிதர்களை கூட குறை சொன்னதில்லை. அற்புதமான வாழ்க்கை. அல்லாஹ் எப்போ தேர்ந்தெடுக்கிறானோ உள்ளத்தை வெளிச்சமாக்கிடுவான். நான் ஆசைப்படுறேன் இந்த சபையை அல்லாஹ் நம்முடைய உள்ள வெளிச்சமாக தேர்ந்தெடுப்பானாக. அவன் தேர்ந்தெடுத்தால் வெளிச்சம். நாளை காலிலிருந்து குறை சொல்கிற வாழ்க்கையை விட்டு விலகிடுவோம். உயர்ந்த குணம் உள்ளுக்குள்ளே பழிச்சிடும். அல்லாஹ்வோட அன்பு தொலங்கமாகிடும். தக்பீர் கட்டினா அவன் சிந்தனை வந்துவிடும். இரவு அவன் நினைவாகிவிடும். பகல் அவனை மகிழ்ச்சிப்படுத்துவது இலக்காகிவிடும். நான் கடையில் போய் உட்கார்ந்துக்கிடலாம், வீட்டில் உட்கார்ந்துக்கிடலாம், கவனம் எங்கேயும் போகாது. அல்லாமா முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹிமஹுல்லாஹுவை ஒருவர் சந்திக்க வந்தார். முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹிமஹுல்லா அவங்கள ஒருத்தர் சந்திக்க வந்தார். அவங்க கடையில் இருந்தாங்க. இப்னு அரபி ரஹ்மத்துல்லா தன்னுடைய கடையில், அவர் கடையில் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறார். பேசிகிட்டு இருக்கிற போது நிறைய பேர் வந்தாங்க. அப்பா இவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு, சரிப்பா அந்த கணக்கு வாங்கிட்டாங்க, இந்த ஜாமானை வாங்கிட்டு வந்துட்டேன், கணக்கு வாங்கிட்டாங்க. அவர் பார்க்குறார், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நிறுவனம். அவர் அந்த நிறுவனத்திலிருந்து வந்து சொல்கிறார், இன்னைக்கு இந்த காரியங்களை முடிச்சிட்டோம், இன்னும் ஜாமான் ஆர்டர் கொடுத்துருக்கோம், சரி அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இவர் வந்தவர் ரொம்ப யோசிக்கிறார். அவர் கொஞ்சம் பக்குவமானவரும் கூட. இவ்வளவு நிறுவனங்களா? எல்லாமே இவங்க தான் முதலாளி. யார்? அல்லாமா முஹியுத்தீன் இப்னு அரபி. அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட செய்தி எழுதினவங்க. ஃபுத்துஹாத்து மக்கியான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஃபுத்துஹாத்து மக்கியாங்கிற அற்புதமான கிதாப் அல்லாமா இப்னு அரபி ரஹிமஹுல்லா எழுதின அந்த கிதாப் இருக்குது பாருங்க, ஃபுத்துஹாத்து மக்கியா. அதில் நம்ம போய் படிக்கணும்னா அதுக்குண்டு தனி பாடம் நடத்தப்படணும். நமக்கு நீண்ட நாள் அதில் படிக்கிறதுக்கு பழகணும். அவ்வளவு ஞானத்தை, அற்புதமான எழுத்துக்களை பொழிந்திருக்கிறார்கள். ஃபுத்துஹாத்து மக்கியான்னு ஒரு கிதாப். வரிசையாக ஒவ்வொருத்தங்களா வந்தாங்க. அப்போ அந்த உங்கள் நிறுவனம் இது இவ்வளவு முடிச்சிருக்கேன். அவர் பார்த்துக்கிட்டார். வந்தவர், இவ்வளவு நிறுவனமா? சுபஹானல்லாஹ், எப்படி இவங்க இபாதத்து சரியாக இருக்க முடியும், வணக்கம் சரியாக இருக்க முடியும், ஃபிக்ர் சரியாக இருக்க முடியும், திக்ர் சரியாக இருக்க முடியும்? இதையெல்லாம் அவ்வளோத்தையும் கணக்கு பார்க்குறதே பெரிய வேலையாகி போயிட்டு பள்ளிவாசலில் பாங்கு சொல்லிட்டாங்க. பாங்கு சொன்னோன்னு அல்லாமா இப்னு அரபி பள்ளிக்கு புறப்பட்டாங்க. போவோமேன்னாங்க. அவரும் கிளம்பி வந்துட்டார். பாங்கு சத்தம் கேட்டவுடனே பள்ளிவாசலுக்கு கடையை அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. வரிசையாக போகிற வழிபுறம் பார்த்தா அது அவங்க கடை, அவங்க நிறுவனம். அவங்க நிறுவனம் நிரம்பி இருக்குது. நேராக பள்ளிக்கு வந்தாங்க, தொழுதாங்க. தொழுக முடியுது. முடித்த உடனே அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க பாருங்க, அவங்க வேக வேகமாக எஞ்சி வெளியில் ஓடி வர்றாங்க. அல்லாமா இப்னு அரபி அமைதியாக இருக்கிறாங்க. அவர் வேக வேகமாக ஓடி வர்றார். பார்த்தாங்க, நம்ம விருந்தாளி ஏதோ சுய தேவை இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். பின்னால் அவங்களும் எழுந்திரிச்சு வந்தாங்க. அவங்க எஞ்சிக்க மாட்டாங்க, அவரோட எழுந்திரிச்சு வந்தாங்க. வேகமாக எங்கே போகிறான்னு பார்த்தா நேராக கடைக்கு ஓடி வர்றார். கடையில் ஆள் இல்லை, கடைக்கு ஓடி வர்றார். அல்லாமா இப்னு அரபி பின்னால் வந்தாங்க. என்ன பாவா வேகமாக வந்துட்டீங்க? இல்லை, நான் பள்ளிவாசலுக்கு வர்றம்போது என் அஸ்ஸாவை கடையில் வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் மனசு பூரா கவலை. அந்த அஸ்ஸா வெளியில் யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, நீங்கள் வேறு கடையை திறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களே, அஸ்ஸாவை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற கவனம் அதில் ரொம்ப கவலையாகி போச்சு, அதான் வேகமாக வந்தேன்னாங்களாம். அல்லாமா இப்னு அரபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் அஸ்ஸா உங்களுடைய 4 ரக்காத்தையும் ஃபசாத் ஆக்கிட்டுன்னாங்க. 4 ரக்காத்தையும் ஃபசாத் ஆக்கிட்டு, 4 ரக்காத்திலையும் கம்பு தான். அசா வச்சுட்டு வந்துட்டேனே, கைத்தடியை வச்சுட்டு வந்துட்டேனே, இவங்க கடையை திறந்து போட்டு வந்துட்டு வந்தாங்களே, யாராவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற கவனம். உங்கள் தொழுகை ஃபசாத். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் என் நிறுவனங்கள் அத்தனையும் திறந்து கிடக்கிறது. நான் பள்ளிக்குள்ளே வந்தேன்,
இத்தனை நிறுவனத்தை கட்டி ஆள்கிறாரே, இவர் எங்கே கல்வில் ரப்பை வைத்திருப்பார் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அவங்க நினைச்சது போல சொல்றாங்க, இத்தனை நிறுவனத்தை கட்டி ஆள்கிறாரே, இவர் கல்வில் எங்கே ரப்பு இருக்க முடியும், இவர் திக்ரில் எங்கே ரப்பு இருக்க முடியும், இவருடைய வணக்க வழிபாடுகளில் எங்கே அவன் ஃபிக்ர் வர முடியும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். நான் சொல்கிறேன், என் நிறுவனங்கள் அத்தனையும் திறந்து கிடந்தது. நான் பள்ளிக்குள் வந்தேன். இன்னும் சொல்கிறேன், என் ரப்பு இங்கே நீங்காமல் இருக்கிறான் என்றார். எந்த நிறுவனத்திலையும் திருடன் வந்துடுவானா, எடுத்துட்டு போயிடுவானா, தக்பீர் கட்டிட்டோம்னா அதை பற்றிலாம் நான் கவலைப்பட்டது இல்லை. நீங்கள் ஒரு அசாவை வச்சுட்டு பம்பா லொஹர் தொழுகை வீணாக்கிட்டீங்களேன்னா, ஒரு அசாவை கொண்டு வச்சுட்டு லொஹர் தொழுகையே பாலா போயிட்டேன்னா, யார் வழிமாறுகள்? கட்டி ஆழ்வார்கள் உலகத்தை. எங்கே கட்டி போட வேண்டுமோ அங்கே கட்டி போடுவார்கள். எங்கே கட்டி போட வேண்டுமோ அங்கே கட்டி போடுவார்கள். கடை திறந்திருக்கலாம், கல்வில் அல்லாஹ் இருக்கிற போது திருடன் கூட அந்த கடைக்கு வருகிற சக்தி இழந்து விடுவான். திருடன் கூட உள்ள வர முடியாது. ராபியத்துல் பசரியா தொழுதுட்டு இருக்காங்க வீட்டில். ராபியத்துல் பசரியா தாய்மார்களின் கவனத்திற்காக சரியான நேரத்தில் நிறைவுபடுத்துவேன். ராபியத்துல் பசரியா உள்ள தொழுதுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு ஒரு திருடன் உள்ளே வந்துட்டான். அம்மா தொழுதுட்டு நிற்கிறாங்க. அப்படியே வந்து தேடினா ஒன்றையும் காணல. தேடி பார்த்தா ஒன்றையும் காணல. அவன் தெரியாமல் வந்திருக்கான். அங்கே என்ன இருக்கும் வழிமார்கள் வீட்டில்? ஏதோ பழைய கொப்பம், 2 கொப்பளம் கிடக்குது, 2 பானைகள் கிடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. வந்துட்டான். அவனுக்கு கவலையாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டோமே, ஒன்றும் இல்லாமல் போகிறதா, இருக்கிற இந்த பானை, ஓட்ட பானை அதெல்லாம் தூக்கி ஒரு பையில் கட்டி தூக்குனான். தூக்கிட்டு அம்மா தொழுதுட்டு இருக்கிறாங்க. தூக்கி நடக்க போகிறான், கண் பார்வை தெரியல. தூக்கி நடந்தா பார்வை தெரியல, பூரா இருட்டாகி போச்சு. ஆஹா மாட்டிக்கிட்டோமேன்னு பாத்திரத்தை கீழே வச்சான், பார்வை தெரியுது, வாசல் தெரியுது. வெளியில் ஓடி வந்துடணும். வெளியில் வர்றான், மனசு கேட்கல. சரி இந்த பையை தூக்கிட்டே போயிடுவோம். தூக்குனா வாசல் தெரியல. நம்ம பலகீனம் என்னன்னா விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வராது, எடுத்துக்கு போகிறதுக்கும் அல்லாஹ் விடுறதில்லை. விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு வரல, எடுத்துகிட்டு போகிறதுக்கும் விடல அல்லாஹ். ஏன்? என் நேசர் இருக்கிற இடம். அம்மா தொழுகையில் நிற்கிறாங்க. அம்மா வீட்டில் உள்ள பொருளை நீ தூக்கிட்டு போனால் நான் அனுமதிக்க மாட்டேங்கிறான் அல்லாஹ். எங்களை எல்லாம் வார்த்தெடுத்த தாய்மார்களுடைய சிந்தனைக்கு சொல்வேன், ராபியத்துல் பசரியா போன்ற லட்சோப லட்ச பெண்கள் இந்த மண்ணில் உருவாகி விடுவார்களே, ஆனால் இந்த மண்ணில் அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சம்பாதிக்கிற பிள்ளைகளே நடக்க மாட்டார்கள். ரப்பின் தொடர்பை விட்டு வெளியே போனவங்க இருக்க முடியாது. என் வீட்டில் வழிமார்கள் உருவாகுவார்கள். அப்படிப்பட்ட பெண் இங்கே உருவாக வேண்டும். எங்க வீட்டில் உருவாகுவார்கள். தூக்கிட்டு போனா 2வது தூக்குனார், கண் தெரியல. கீழே வச்சார், கண் தெரியுது. கொஞ்சம் தூர நடந்து லேசா காலால் தள்ளினாராம். ஏன்னா தள்ளியே கொண்டு போயிடுவான். சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொற்காசுகளுக்கும் 100 ஒட்டகத்துக்கும் ஆசைப்பட்டு காட்டி கொடுப்பதற்கும் தலையெடுப்பதற்கு ஓடி வந்த சுராக்கத் இப்னு மாலிக்கின் வரலாறு தான் ஞாபகம் வரும். பெருமானாரை நெருங்க சித்திக் நாயகம் சொல்கிறார், இதோ பின்னால் ஒருவர் வருகிறார். பூமிக்கு உத்தரவு போட்டாங்க, பிடின்னாங்க. பூமி பிடிச்சிட்டு அவருடைய குதிரையோடு சேர்த்து பிடிச்சிட்டு உள்ளே போயிட்டார். நாயகமே என்னை மன்னிச்சிருங்க, நம்ம திரும்ப வரமாட்டேன். சரி போன்னாங்க. பூமி விட்டுட்டு வர்றாரு. 2வது ஒரு ஆசை, 100 ஒட்டகம்னு தருவேன் இருக்கிறான். இன்னொருக்க ட்ரை பண்ணி பார்ப்போமே நபியை பிடிக்கிறதுக்கு. அடுத்து ஒரு 8 ஓடி வந்தார். பிடின்னு நாங்கள் பிடிச்சிட்டு. வரலாறு நிஜமானது. என்ன சொல்ல வருகிறேன்? ஆசை அடங்குவதே இல்லை. மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் சொன்னாங்க. மண்ணுக்குள்ளே போயும் அடங்கலை. பாதி உடம்பு மண்ணுக்குள்ளே போயிட்டு இன்னும் ஆசை அடங்கலை. யார் வழிமாறுகள்? ஆசையை அடக்கி விட்ட பின்னால் இல்லை, ஆசையை அடக்கிறதுன்னா மண்ணுக்குள் மையத்தை அடக்குவதை போல் அடக்கி விட்டவர்கள் வழிமாறு. மையத்தை அடக்குவதை போல் புதைத்து விட்டவர்கள் வழிமாறுகள். ஆசைக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மிகச்சரியாக 1 மணி நேரம் நிறைவு பெறுகிறது. சங்கை மிக்கவர்களே, அன்னை ராபியாத்துல் பசரியா ரலியல்லாஹு அன்ஹா தொழுக முடிச்சுட்டாங்க. அந்த ஆள் வெளியிலையும் போகல, ஜாமான தூக்குறார், இருட்டாது, கண்ணு தெரியாமல் போகுது, வச்சுட்டே நின்னார். அம்மா தொழுகை முடித்தோன்னு பார்த்தாரு, மாட்டிக்கிடுவோன்னு ஜாமானை வச்சுட்டு ஓடினார்.
அம்மா நில்லுன்னாங்க. அம்மா நில்லுன்னாங்க. வாப்பாண்டு அந்த ஆள் பார்த்தா முந்தியோ போனோம் இல்லையே, வசமாக மாட்டிக்கிட்டோமே. அம்மா கிட்ட வந்தார். உட்காருப்பா, எங்கள் வீட்டில் வந்த யாரும் சும்மா நான் அனுப்பினதில்லைன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீ சும்மா போகக்கூடாது, உனக்கு பொருள் இருக்கிற இடம் தெரியல, நான் இடத்த சொல்கிறேன், அங்கே போய் நீ எடுத்துகிட்டு தான் போகணும், சும்மா போகக்கூடாது. ஒரு பார்த்தா வித்தியாசமான ஆளாக இருக்கிறாங்களே. திருடனை விரட்டுறவங்க பிடிச்சு கொடுக்குறவங்கள தான் பார்த்துருக்கோம். நான் விசேஷமான பொருள் இருக்கிறது, அதை நீ பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்கிறார்கள். அவருக்கு ரொம்ப யோசனை. பரவாயில்லை பாப்பா, நீ உனக்கு விசேஷமான பொருள் தானுங்க வான்னு கூப்பிட்டு போனாங்க. ஒரு அறை, அந்த அறைக்கு பக்கத்தில் போய் நின்னாங்க. உள்ளே போ, உதவு செய்துட்டு ஒரு 2 ரக்காத் தொழுதுரு, நீ தொழுது முடிச்சுட்டு வந்தேன்னா நான் உனக்கு பொருளை கொடுத்துருவேன்னாங்க. அவர் உள்ளே போனார், உதவு செய்தார், 2 ரக்காத் தொழுதார். அவர் தொழுகையில் கொண்டு போட்டுட்டு அம்மா சுஜூத்தில் விழுந்தாங்களாம். ரப்பே ரஹ்மானே, உன் தர்பாரில் கொண்டு நான் விட்டுட்டேன், அவன் கல்பு உன் கையில் இருக்குது, அவன் கையை மாற்றிட்டேன், காலை மாற்றிட்டேன், அவன் முகத்தை மாற்றிட்டேன், அவன் முகத்தில் உதவுடைய தன்மையை கொடுத்துட்டேன், கையில் காலில் இருந்து உதவுடைய தண்ணியை வலிய வச்சுட்டேன், சுஜூதுல கொண்டு போட்டுட்டேன், அவன் கல்பு உங்ககிட்ட இருக்குது. கிருபை உள்ளவனே, எங்க வீட்டுக்கு வந்த ஒருவன், என் முகத்தை பார்த்த ஒருவன், என் தர்பாருக்கு வந்த ஒருவன் இனி திருடனாக இருக்கக்கூடாது. நான் சொல்வேன், 10,000 இதயங்களை கொள்ளை கொள்கிற நேசனாக இருக்க வேண்டும். அவன் இதயத்தை திருட வேண்டும். இனி பொருளை தேடி எந்த வீட்டிலும் நுழையக்கூடாது. துஆ செய்யறாங்க அம்மா, அவனை சுஜூதுல கொண்டு போட்டுட்டு. அவன் கிடக்கிறது சுஜூதில். உன் தர்பாரில் கொண்டு தந்து விட்டேன் ரப்பே. என் வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தன் அப்படி போறதா? இனி உலகத்தில் இவன் இந்த கொள்கையை நோக்கி, உலகத்தில் இனி இந்த செயலை நோக்கி பயணிக்க கூடாது. இவன் இதயங்களை உன் பக்கம் கொள்ளை கொள்கிற மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்று சுஜூதில் போட்டு துஆ செய்தாங்க. துஆ செய்து முடிச்சுட்டு அவன் தொழுகை முடித்து விட்டு வெளியில் வருவான். காத்திருந்தால் அவன் வரல. ரொம்ப நேரம் ஆச்சு, வரல. 2 ரக்காத் தொழுதுட்டு வாப்பா, நான் வெகுமதி தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வரல. கொஞ்ச நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட அரை நாள் கழிஞ்சு போச்சு, வரல. அப்புறம் அவன் அங்கேருந்து வெளியில் வர்றான். அம்மா சொன்னாங்க, உனக்கு என்ன வேணும்? அவன் சொன்னான், ஒன்றும் வேண்டாம், உங்கள் தர்பாரில் கொஞ்ச நேரம் இருந்து தொழுகிறதுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னா, இந்த அறையில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுன்னா. வரலாறு எப்படி திரும்பியது? அல்லாஹ்வின் நேசர்களில் அவர் முகவரியையும் அல்லாஹ் எழுதினார். ஒரு மகத்தான இடம் அவர்களுக்கு, லட்சோப லட்ச இதயங்களை மாற்றும் இடம். உணர்வுகள் பரிசுத்தம், எண்ணங்கள் பரிசுத்தம். யாரின் மீதும் தீய பார்வை விழுந்ததில்லை, பாவிகளை கூட பாவியாக பார்த்ததில்லை. அவனையும் அல்லாஹ்வின் அன்பனாக மாற்ற வேண்டும் என்று கையேந்தியவர்கள், கல்போடு இணைத்து இந்த நூரை அந்த கல்வில் பாய்ச்சியவர்கள் வழிமாறுகள். அல்ஹம்துலில்லாஹ். நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 4 நிமிடங்கள் இங்கே நிறைந்து போவதால் நான் நிறைவுபடுத்துகிறேன். அந்த இடத்தில் நாம் வர வேண்டும். இந்த சபை நமக்கு அப்படிப்பட்ட நசீபை வழங்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு வினாடி அல்லாஹ் நினைத்தால் எத்தனையோ 1000 இதயங்களை அவன் மாற்றி விடுவான். வழிமாறுகளின் வரலாறு கேட்கிற போதெல்லாம் அவர்கள் மீது அன்பு ஏற்படும், நேசம் ஏற்படும். இன்னொரு பக்கம் அவர்களின் பாசறையில் நாம் பயிலும் நசீபும் ஏற்படும். அந்த நசீபு தான் இங்கே எங்கள் ஜமாத்துல் உலமா எடுத்த இந்த முயற்சியின் நோக்கம். வழிமாறுகளின் வரலாறும் வழிமாறுகளினுடைய ஒரு முன்மாதிரியும் வருஷத்தில் ஒரு தடவை நடத்துறது அதோடு இல்லை, வருஷத்தில் ஒரு முறை இதை நடத்துவதில் இங்கே 10,000 இதயங்கள் அல்லாஹ்வின் நேசத்தில் ஹயாத்தாக வேண்டும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் இல்லங்கள் ராபியாவின் இல்லங்களாக ஆகட்டும். என் அன்பர்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் உணர்வு, உங்கள் சிந்தனை நான் சொல்வதை போல் ஹஜ்ரத் இப்னுல் அரபியின் சிந்தனையாகட்டும், முஹ்யித்தீன் அப்துல் காதரின் சிந்தனையாகட்டும். எத்தனை வழிமாறுகளை அல்லாஹ் இங்கே பேச வைத்தானோ அந்த பெருமக்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்படி மிளிர்ந்தார்களோ, ஜொலித்தார்களோ, கனவில் கூட ரப்பை மறக்காமல் இருந்தார்களோ, மனித வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில் யாரையும் குறைபடுத்தாமல், யாரின் குறையையும் எடுத்து சொல்லாமல் மிகச்சிறந்த உயர்வான அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் இருக்கிற உயிரோட்டமான உயர்ந்த குணங்களை தங்கள் இதயத்தில் சுமையாக்கி கொண்டார்களோ, ரப்பையே மாத்திரமே கல்புக்குள் அமரச் செய்தார்களோ, அந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் இருப்பதற்கு, தரிப்பதற்கு, தொடர்வதற்கு, மண்ணறையிலும் அதை கொண்டு செல்வதற்கு, சுவனத்திலும் அதை கொண்டு அழகு பெறுவதற்கு, அல்லாஹ்வின் தர்பாரில் அதை கொண்டே பதில் சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஹயாத்தை ஒளிமயமாக்குவானாக.
நமது வாழ்வை மங்களமாக்குவானாக, மகிழ்ச்சியாக்குவானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. அற்ப உலகத்தில் ஆபாசங்களுக்கு அடிமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. காமங்களுக்கும் இச்சைகளுக்கும் பின்னால் நம் நஃப்ஸ் அழைக்கிற போதெல்லாம் அந்த நஃப்ஸை மரணிக்க செய்து கல்பை அவனை கொண்டு ஹயாத்தாக்க செய்வானாக. உணர்வுள்ள வாழ்க்கையை தருவானாக. அவன் பொருந்தி கொண்ட வாழ்க்கையில் நின்று வாழச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அழகாக்கி வைப்பானாக. அவர்களின் கல்வியில் பறக்கச் செய்வானாக, ஈமானில் பறக்கச் செய்வானாக, அமால்களில் பறக்கச் செய்வானாக, ரிசுக்கிலே பறக்கச் செய்வானாக. நமது பிள்ளைகள் உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்கி தருவானாக. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியை, மனைவி கணவனை தேர்ந்தெடுத்து விட்டு கொடுத்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரோட்டமான சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. எங்கெல்லாம் கணவன் மனைவி பிளந்து கிடக்கிறார்களோ, பிரிந்து கிடக்கிறார்களோ, செதறி கிடக்கிறார்களோ, புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் வாழ்கிறார்களோ, அங்கெல்லாம் இந்த சபையின் பரக்கத்தால் அல்லாஹ் அவர்களை இணக்கமாக்கி வைப்பானாக, மகிழ்ச்சியாக்கி வைப்பானாக. அவன் அன்புக்கு தேர்ந்தெடுப்பானாக. அற்ப கொள்கையை, அற்ப ஆசைகளை, அற்ப உணர்வுகளை காணாக்கி காரூணிய சீலனை நமக்குள் கொண்டு வர தௌஃபீக் செய்வானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகள், நமது மனைவி, மக்கள், குடும்பத்தை, நம்மை ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. நமக்கு கொடுத்த ரிசுக்கில், நமது குடும்பத்திற்கு வழங்குகிற தொழில்களில், வியாபாரங்களில், ரிசுக்குகளில் நிரம்ப பறக்கச் செய்வானாக. ஹலாலை மட்டுமே தருவானாக. ஹராமில் வெறுப்பை தருவானாக. ஒரு கால் ஹராமை நோக்கி பயணித்தால் அந்த பயணத்தை தடை செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் ஆக்கம் ஊக்கம் காட்டிய சங்கைமிக்க என் அன்பு நண்பர்கள் உலமாக்களுக்கும், ஜமாத் நிர்வாகம் பொறுப்பாளர்களுக்கும் நிறைய துஆ செய்து இது போன்ற நல்ல சேவைகள் தொடரட்டும், அல்லாஹுவை அடையும் வரையிலும் தொடரட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.